ஒத்த கையால 100 பேரை கொன்ன வீரனை நான் வரவேற்கிறேன். நம்ம எதிரி ராஜாவான சந்திரசேகரனை எதிர்க்கிற சக்தி திறமை உனக்குள்ள இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க நம்ம படைகளோட அங்க போய் நீங்க அவங்கள அங்கிருந்து அடிச்சு துரத்துறதோ இல்ல அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு வரதையோ செய்யுங்க. சரிங்க மகாராஜா, நான் இப்பவே கிளம்புறேன். ஆனா ஒண்ணு, எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் அது? நீங்க என்ன கேட்டாலும் அதை செய்யறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். மகாராஜா, 2 கயிறை கொண்டு வந்து என்ன என் குதிரையோட சேர்த்து கட்டி வச்சிருங்க. நான் போர்ல சோர்ந்து போனாலும் குதிரையை விட்டு இறங்காம எதிரிங்களோட போராடி அவங்கள தோக்கடிக்கிறேன். ஆஹா, நீ சொல்றத கேட்டா வெற்றி நமக்குதான்னு எனக்கு தோணுது. உடனே இந்த வீரன் கேட்ட மாதிரியே செய்யுங்க. மகாராஜா, நான் முதல்ல அந்த எதிரி ராஜாவோட போரிடுறேன். நான் போன 1 மணி நேரம் கழிச்சு உங்க படைய அனுப்பி வைங்க. ஆகட்டும், நீங்க போன 1 மணி நேரம் கழிச்சு நாங்க அங்க வரோம். அங்கிருந்து கிளம்புன வீரையா அந்த குதிரையோட சேர்த்து தன்னோட கால்களையும் கட்டிட்டு கிளம்பி போறாரு. நீங்க என் பின்னாடி வர்றதுக்கு இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ளேயும் நான் எந்த காட்டுக்குள்ளையாவது போய் தலைமறைவாயிடுறேன். அப்படி இல்லாம நான் போரிட போனேன்னா என் உயிர் மேல போறது உறுதி அப்படின்னு புலம்பிக்கிட்டே குதிரை மேல முன்னுக்கு போகும்போது அவரு காலு செருப்புல இருக்கிற ஆணி குதிரைய குத்துது. அப்ப அந்த குதிரை வலி தாங்க முடியாம ரொம்ப வேகமா ஓடுது. ஐயோ, என்னது இது? நேரா என்ன போர்க்களத்துக்கு கொண்டு போகுது. இது நிறைய போர்ல கலந்துகிட்ட அனுபவத்துல இது போர்க்களத்துக்கு கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இதை தடுக்கிறது என்னால முடியாத காரியம். இப்ப என்ன பண்றது சாமி? அப்படி வேகமா போய்கிட்டு இருக்கிற குதிரை 2 பனைமரத்துக்கு நடுவுல போகுது. அந்த 2 பனைமரங்களும் உடனே சாஞ்சி விழுக்கிற நிலைமையில இருக்கு. குதிரையை நிறுத்துற முயற்சியில வீரையா அந்த 2 பனைமரங்களையும் பிடிச்சுக்கிறாரு. அந்த 2 பனைமரங்களும் வீரையா கைக்கு மாட்டுது. இதையெல்லாம் தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த சந்திரசேகரன், பாத்தீங்களா, 2 பனைமரங்களை வச்சுக்கிட்டு நம்ம பக்கமே வந்துகிட்டு இருக்காரு. பாக்குறதுக்கு ரொம்ப பழசாலியா இருப்பான் போல இருக்கு. மகாராஜா, அவர் அந்த ராஜ்யத்துல மிக புகழ்பெற்ற வீரர். ஒத்த கையில 100 பேரை கொன்ன வீரர். 100 பேரை ஒத்த கையில கொன்னானா, அதுவும் 2 பனைமரங்களை புடிச்சுக்கிட்டு நம்ம பக்கமே வந்துகிட்டு இருக்கான். இனி நம்ம உயிர் அவன் கையில போறது உறுதி. உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம் வாங்க. வீரையா ஆக்ரோஷமா வரத பார்த்த சந்திரசேகரன் அங்கிருந்து திரும்பி ஓடி போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு குதிரை அங்க வந்து நிக்குது. அதுக்குள்ள மகாராஜா தன்னோட படைகளோட போர்க்களத்துக்கு வந்து சேர்றாரு. அவரு வந்து சேரும்போது அங்க வீரையாவை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அருமை வீரையா, அருமை. எதிரி படைங்களை ஒத்த கையால துரத்தி விட்டுட்ட. உன்னோட வீர சாகசங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை உடனே இந்த ராஜ்யத்துக்கு சேனாதிபதி ஆக்குறேன். ரொம்ப நன்றி மகாராஜா. அந்த காதல இந்த காதல விழுந்து அடுத்த ராஜ்யங்களுக்கும் சந்திரசேகரனை திருப்பி அனுப்பின மகாவீரன் வீரையான்னு தெரிஞ்சு அந்த ராஜ்யத்துக்கு பக்கம் கண்ணெடுத்து பாக்கறதுக்கு கூட பயந்தாங்க. அப்புறம் சேனாதிபதியான வீரையா சகல சுகங்களையும் அனுபவிச்சுக்கிட்டு மனைவியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாரு.